இந்த மறுமலர்ச்சிக்கு நான் பேசணும்னு நினைக்கும் போது நான் என்னமோ மைண்ட்ல ஒரு சிந்தனையோட தான் வந்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட முகத்தை காட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, முகத்தை மறைச்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க உள்ள அனைவருமே பாத்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கிற நபர்கள் படக்கூடாதுன்னு அவங்களுடைய முகத்தை காமிச்சு அவங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி குடிக்கு அடிக்ட் ஆனவங்க, கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்க இந்த மறுமலர்ச்சியை கான்டாக்ட் பண்ணுங்க. இது விளம்பரமா தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது என் கண்ணில் தன்னை போல கண்ணீர் வந்தது. அவங்க கண்ல இருந்து வந்த ஒவ்வொரு கண்ணீரும் அவங்க பொய்யா போலியா அழுந்தது கிடையாது. அவங்க மனசுல இருந்து அந்த தண்ணி, அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து அந்த கண்ணீர் வந்தது. சோ அது நாங்க என் கண்குளிர இங்க நின்று பாத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது எங்களுக்கு அவ்வளவு அழுக வருது. பட் இருந்தாலும் நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்கள நாங்க பேச வச்சிருக்கோம். சோ இங்க பேசுறவங்க எல்லாருமே ட்ரிங்க் அடிக்ட், இந்த மாதிரி எல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது. எல்லாருமே படிச்சவங்க, நல்ல சம்பளத்துல இருந்தவங்க, இப்படி இருக்கிறவங்க தான் இங்க மனம் மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் அவங்களோட கஷ்டங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணும் போதும் அத பார்க்க முடியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி போதைக்கு அடிமை ஆகாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நம்மளோட மறுமலர்ச்சிக்கு நீங்க கெட்ட பழக்கம் உள்ளவங்க கண்டிப்பா அனைவரும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ, உங்கள்கிட்ட நாங்க வேற எதுவும் கேட்கல. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு போய் அந்த வீடியோ பயனடையணும். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இது பையோ இல்ல போலியோ எதுவுமே கிடையாது. 100% உண்மை. இதனால என்ன குடும்ப சீரழியுது. அப்ப இங்க வரும்போது ஒரு 10 நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபம் இருக்கும். இந்த இவர் சார் சொன்ன மாதிரி அதை பண்ணலாமே, நான் போய் போனோன்னு இனிமேல் குடும்பம் இருக்கு, நம்ம 2 பிள்ளைங்க இங்க பேர் சொல்றது காரணம் போய் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சதோ சார் வந்தாரு எதுவுமே சொல்லலாம். இது என்னன்னு ஆனா மனசாட்சியா வந்தேன். வணக்கம், என் பேர் ஆனந்தராஜ். நான் ஒரு குடிநோயாளி. நான் எனக்கு வயசு 53 வயசு ஆச்சு. நான் ஒரு 7 வருஷம் குடிக்க அடிமையாயிட்டேன், ரொம்ப அடிமையாயிட்டேன். என் குடியினால் பல எத்தனையோ இழந்திருக்கிறேன். கடைசிக்கு தற்கொலை மையத்துக்கு கூட போயிருக்கிறேன். இனிமேல் நீ இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படிங்கறத கூட நிகழ்ந்திருக்குது ஒரு சில டைங்கள். என் குடியினால் நான் இழந்தது எத்தனையோ லட்சங்கள் மதிப்பு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அத்தனையுமே என் குடியினால் இழந்துச்சு. கடைசியில் இப்ப ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லாம போற சூழ்நிலை கூட எனக்கு பட்டினிய கூட இருந்திருக்கு. இங்க வராதுக்கு முன்னாடி, இந்த சென்டருக்கு வராது முன்னாடி சொத்து இருக்குது, ஆனா ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லாம இருந்திருக்க. இந்த சென்டருக்கு வராதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி சொத்து இருக்கு. சொத்து இருந்தாலும் சொத்து சோறு போடாது. ஆனா அந்த நிலைமை கூட ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குடியினால ஒரு பாட்டில எதை வேணாலும் பண்றது புரிஞ்ச என்ன திருடாத ஒரு குறைதான தப்ப பொய் சொல்ல. எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை, எங்க அம்மா முடியாம படுத்துருக்கு. ஆனா எங்க அம்மா பாக்குறப்ப போய் அம்மா ஒரு 200 ரூபாய் போய் ஆஸ்பத்திரி போய் ஊசி ஓட்டு வரோம். எனக்கு பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது, போய் கேட்ட கொடுத்துரு. பாவம் இந்த வயசுல 70-50 வயசுல வேலைக்கு போய் 10-200 வயசு. நான் முதல்ல ஆந்திராவில் இருந்தேன், பிசினஸ்ல வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வசதி வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். இப்ப இந்த 1 வருஷம் இந்த காலையில குடிச்சு குடிக்க அடிமையாகி நான் என்ன எனக்கே தெரியாம போச்சு. கிடைச்சிக்கலாம்